ஒரு இல்லத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடி என்பது மிகவும் முக்கியமான பொருளாக இருக்கிறது. இந்த கண்ணாடியை சரியான திசையில் வைப்பது பல்வேறு பலன்களை கொடுக்கும் அற்புத சாஸ்திரமாகும். அப்படி இருக்கும் பொழுது நிலைவாசலில் வைக்க வேண்டிய கண்ணாடியை எப்படி முறையாக வைக்க வேண்டும், மேலும் எங்கெல்லாம் கண்ணாடி வைக்க வேண்டும் என்பதை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக வாசலுக்கு நேராக முகம் பார்க்கும் கண்ணாடியை வெளியில் மாட்டி வைப்பது உண்டு. வெளியிலிருந்து உள்ளே வருபவர்களின் முகம் அதில் பிரதிபலித்து பின்னர் அவர்கள் உள்ளே வர வேண்டும் என்பது போல அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். வாசலில் கண்ணாடி வைக்க சொன்னார்கள் என்பதற்காக கிடைக்கிற இடத்திலெல்லாம் கண்ணாடி வைத்தால் பிரயோஜனம் இல்லை. ஒரு முறை நீங்கள் வைத்துவிட்டு வெளியிலிருந்து உள்ளே வந்து பாருங்கள். உங்கள் முகம் அதில் தெரிந்த பின்னர் நீங்கள் உள்ளே நுழைந்தால் அது சரியான முறையாகும். உங்கள் வீட்டை பார்த்து கொண்டே செல்பவர்களுக்கும் அல்லது உங்கள் வீட்டிற்குள் வருபவர்களுக்கும் கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் இந்த கண்ணாடியானது அதனை கிரகித்துக் கொள்ளும் என்பது நம்பிக்கை. வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த இடத்தில் கண்ணாடியை அமைப்பது திருஷ்டிகளை கழிக்கும். இதனால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதும் குடும்பத்தில் துர்சம்பவங்கள் நிகழ்வதும் தடுக்கப்படும். நிலைவாசலில் முந்தைய காலங்களில் கதவிற்கு மேலே மரத்தால் கஜலட்சுமி உருவத்தை பதித்து வைத்திருப்பார்கள். அந்த உருவத்திற்கு கீழே இருக்கும் கதவின் கண்ணாடியை ஓர் அடியிலிருந்து 2 அடி வரை கூட பெரிதாக பொதித்து வைத்திருப்பார்கள். கஜலட்சுமி, மகாலட்சுமி போன்ற படங்களை வீட்டிற்கு வெளியே செல்லுமாறு அமைக்கக்கூடாது. வீட்டிற்குள்ளே வருமாறு அமைக்கப்பட வேண்டும். எனவே கஜலட்சுமி படத்திற்கு கீழே கண்ணாடியை பதித்து வைத்திருப்பார்கள். இப்போது இருக்கும் இல்லங்களில் திருஷ்டி படங்களை மற்றும் திருஷ்டி கணபதியின் உருவங்களை மாட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கு கீழே இது போல சிறிய அளவிலான கண்ணாடியை மாட்டி வைப்பது நலம் பயக்கும். அதுபோல உள்ளே நுழைந்ததும் நேராக வரவேற்பறையில் ஒரு கண்ணாடியை மாட்டி வைப்பதும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு முறையாக இருக்கிறது. வரவேற்பறையில் நுழையும் பொழுது உங்களுடைய உருவம் அதில் தெரியும்படி நீங்கள் வைத்திருந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் என்கிற நம்பிக்கை உண்டு. திருஷ்டிகள் கழிவதற்கு வெளியேயும் அதிர்ஷ்டம் வருவதற்கு உள்ளேயும் இது போல நிலை கண்ணாடியை மாட்டி வைப்பது நன்மைகளை பயக்கும். மேலும் மற்ற திசைகளிலும் மற்ற இடங்களிலும் கண்ணாடியை வைப்பதற்கு முன் யோசித்து வைப்பது நல்லது. படுக்கை அறையில் இருக்கும் கண்ணாடியை பெரிய அளவில் மாட்டி வைக்கக்கூடாது. உங்கள் உயரத்திற்கு குறைந்த அளவிலான கண்ணாடிகளை படுக்கை அறையில் வைப்பது முறையாகும். அதே போல அந்த படுக்கை அறையில் இருக்கும் கண்ணாடியை எப்போதும் திரை போட்டு மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்படும் பொழுது மட்டுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் பூஜை அறையில் கண்டிப்பாக புதிய கண்ணாடி ஒன்றை அதற்கென தனியாக வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக பூஜை அறையில் கண்ணாடி வைத்து வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும்.